அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோயில், வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு வட்டம், தோளப்பள்ளி கிராமம். வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு வட்டம், தோளப்பள்ளி கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோயிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் 15ஆம் ஆண்டு வருடாபிஷேக திருவிழா இனிதே சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. வேத மந்திரங்களின் முழக்கத்துடன் யாகசாலை பூஜைகள், கலச பூஜைகள், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், மகா தீபாராதனை என ஒவ்வொரு நிகழ்வும் பக்தி பரவசத்தில் நடைபெற்றது. இந்த புனித கும்பாபிஷேகத்தை ஆகம விதிகளின்படி சிறப்பாக நடத்தி வைத்த கும்பாபிஷேக சர்வ சாதகம் சிவ்ரியஸ் ஹரிஹர சிவம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தெய்வீக திருப்பணியை அர்ப்பணிப்பு உணர்வுடன் முன்னின்று வழி நடத்திய ஸ்ரீலஸ்ரீ சதீஷ் சுவாமிகள் அவர்களுக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள். இந்த மகா திருவிழா வெற்றியடைய உறுதுணையாக இருந்த தோளப்பள்ளி கிராம மக்கள், பெங்களூரு நகர பக்தர்கள், ஸ்ரீ ஆதிபராசக்தி தியான பீடம், பதிவு எண் 06/2017, அனைத்து உபயதாரர்கள், தன்னார்வலர்கள், அன்னதான குழுவினர் மற்றும் எண்ணற்ற பக்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைதூரங்களில் இருந்து வருகை தந்து அம்மனின் அருளை பெற்ற அனைத்து பக்தர்களின் வருகையால் இந்த விழா ஆன்மீக எழுச்சியுடன் நடைபெற்றது. அன்னையின் அருள் அனைவரது இல்லங்களிலும் நிலைத்திருக்கட்டும். நோய்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி தொழில் வளம், கல்வி முன்னேற்றம், ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அனைத்து நலன்களும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருவருள் என்றும் அனைவரையும் காக்கட்டும். ஒரு ஆலய விழா மட்டுமல்ல, அது இறைவனின் சக்தியை மீண்டும் உலகிற்கு பரப்பும் வேத மந்திரங்களின் மகாயாகம். அன்று கலசங்களில் எழுந்தருளும் தெய்வீக சக்தி. கோபுர உச்சியில் அபிஷேகம் செய்யப்படும் அந்த கணம் தேவர்களும் பூமிக்கு இறங்கி தரிசிப்பார்கள் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த புனிதமான தருணத்தை ஒரு முறை கண்களால் காண்பது 100 யாகங்கள் செய்த புண்ணியத்திற்கு சமம் என்று சான்றோர்கள் கூறியுள்ளனர். இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி இரவு மிகச் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன. உற்சவ அம்மன் அழகிய ஊஞ்சலில் எழுந்தருளி தாலாட்டு சேவை நடைபெறும். அந்த நேரத்தில் அம்மனை தரிசிக்கும் பக்தர்களின் மனக்கவலைகள் நீங்கி வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதேபோல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. தினந்தோறும் ஞான அருள்வாக்கு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களின் வாழ்விற்கு ஆன்மீக வழிகாட்டுதலாக விளங்குகிறது. இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் நகர வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து விலகி மன அமைதியை தேடி வரும் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக சொர்க்கமாக திகழ்கிறது. இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் மன நிம்மதியுடன் திரும்பிச் செல்கிறார்கள். அம்மனை மனதார வேண்டியவர்கள் அவளது அருளால் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அம்மனின் பேரருளை பெறுங்கள். அம்மன் அருளால் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கட்டும், தொழிலில் வெற்றி கிட்டட்டும், திருமணத் தடைகள் விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கட்டும், உலகம் முழுவதும் அமைதியும் அன்பும் சகோதரத்துவமும் நிலைக்கட்டும். அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோயில், தோளப்பள்ளி கிராமம், வேலூர் மாவட்டம். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த புனித ஆலயத்தின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் 15வது வருடாபிஷேக திருவிழா மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற அன்புடன் அழைக்கிறோம். இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தும் கும்பாபிஷேக சர்வ சாதகர்
சிவ்ரி எஸ் ஹரிஹர சிவம் அவர்களுக்கு இறைவியின் அருள் என்றும் நிலைக்கட்டும். ஸ்ரீலஸ்ரீ சதீஷ் சுவாமிகள் அவர்களின் ஆன்மீக சேவை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டட்டும். ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி தாயே, எங்கள் வாழ்க்கையை அருளால் நிரப்பி எங்களை என்றும் காப்பாயாக. ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி அம்மன் திருவடிகளே சரணம்.